இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமாங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்றாங்க. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல, அதுல கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு கவலைப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? கவலை வருதே, நான் என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல, அதனாலதாங்க கர்த்தர் சொல்லுகிறார், அதை நீ என்னிடத்துல தெரியப்படுத்து. உன்னை எது கவலைப்படுத்துது? நீங்க அவருடைய பாதத்துல அமர்ந்துருங்க. சொல்லுங்க, அப்பா எனக்கு இந்த காரியத்துல எனக்கு கவலையா இருக்குப்பா, இந்த விஷயத்தை குறித்து எனக்கு கவலையா இருக்கு, இந்த நபர் பேசின காரியத்தை குறித்து கவலையா இருக்கு, எது உங்களை கவலைப்படுத்து? அவருடைய பாதத்துல அதை எல்லாவற்றையும் சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, அவர்கிட்ட அதை ஒரு விண்ணப்பமா வைங்க. உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும்? ஒரு விண்ணப்பம் அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனை என்ன, நீங்க அதுக்கு என்ன சொல்யூஷனை எதிர்பார்க்கிறீங்க, அந்த விண்ணப்பத்தை அவருடைய பாதத்துல வைங்க. அப்படி நீங்க அவருடைய விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தரே அந்த காரியத்திலே தலையிட்டு உங்கள் காரியத்தை மாறுதலாய் ஜெயமாய் முடிய பண்ணுவாருங்க. அது மாத்திரம் இல்லைங்க, நீங்க இந்த காரியங்களை எல்லாம் சொல்லும் பொழுது சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால நீங்க ஏறெடுக்கணுமாங்க. கர்த்தர் இப்பொழுது உங்கள் காரியத்துக்காக நீங்க காத்திருக்கீங்க. இதற்கு முன்பாக எத்தனை அற்புதங்களை அவர் உங்களுக்கு செய்து நடத்திருக்கிறாருங்க. அதுக்கு நீங்க நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களை அவரிடத்துல சோஸ்திரத்தோடு நன்றியோடு, அப்பா எனக்கு எத்தனை நன்மை செய்திருக்கீங்கப்பா, அதற்காக நன்றின்னு சொல்லி அத்தரிடத்துல நீங்க சோஸ்திரத்தோடு எல்லா விண்ணப்பங்களையும் ஏறெடுத்து உங்களுக்கு கவலை எல்லாம் தானா மறைந்துருங்க. அது மாத்திரம் இல்லைங்க, உங்க கவலைகளை எல்லாம் நீங்க அவரிடம் சொல்லும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தை ஆட்கொள்ளுமாங்க. அந்த பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் சரிங்க, உங்க இருதயம் சமாதானத்தினால் நிறைந்திருக்குமாங்க. பயப்படாதுங்க, உங்க இருதயம் கவலை கொள்ளாதுங்க. கர்த்தர் தாமே உங்களை சமாதானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.